இந்த கம்பெனி பேரு டிரான்ஸ்கார்ட். இது துபாயில இருக்க செக்யூரிட்டி கார்ட் ஃபீல்டுல வர ஒரு ஃபேமஸான செமி கவர்ன்மென்ட் கம்பெனி. இந்த கம்பெனிக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த வேலைக்கு இப்ப ரெக்ரூட் பண்றோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. செக்யூரிட்டி கார்ட் வேலைய பத்தி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ வந்து ஒரு சாதாரண வேலையா பார்ப்பாங்க. ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னா ஒரு போலீஸ்க்கு ஈக்குவலான பவர்ல இருக்கிற ஒரு ஜாப். அங்க இருக்கிற மக்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ ஒரு போலீஸ பார்க்குற மாரி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த வேலைய பத்தி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம, நம்ம யூடியூப் சேனல்ல அந்த செக்யூரிட்டி கார்ட பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த வீடியோல செக்யூரிட்டி கார்டு வேலைன்னா என்ன? இந்த வேலை எப்படி இருக்கும்? இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்? இந்த மாரி எல்லா விஷயமும் அதில டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்க இந்த அட்வர்டைஸ்மென்ட் கீழயே போஸ்ட் பண்றோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோ ஒரு தடவ பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேலை சம்மந்தமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேலைக்கு தான் இப்ப ரெக்ரூட் பண்றோம். இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 2267 திரஹம்ஸ் வந்து சேலரியா கிடைக்கும். இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 54,100 வரைக்கும் வருது. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு மினிமம் 10த் படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 12த் டிப்ளமோ, டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா, இன்டர்வியூல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 173 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றவங்க ஹைட் நீங்க 173 சென்டிமீட்டர் இருக்கீங்களான்ற ஒரு தடவ செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க இந்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலாம். நான் ஒண்ணு 173 இருக்கணும். இல்லன்னா அதுக்கு மேல இருந்தா தான் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கீழ இருந்தா கண்டிப்பா இந்த கம்பெனில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரியணும் சார். மத்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கம்பெனிலலாம் வந்து பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே எடுத்துப்பாங்க. பட் இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்டா, இங்கிலீஷ்லயே தடுமாறாம ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும். எஸ்ஸே ரைட்டிங் மீன்ஸ் அப்டின்னா, ஒரு டாபிக் ஒண்ணு குடுத்து, அந்த டாபிக்ல வந்து எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் அப்படின்ற மாரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். சாரி இந்த ஓஎம்ஆர் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த மாரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் குடுத்தா, அது இங்கிலீஷ புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தா தான், அதாவது இங்கிலீஷ் நாலேட்ஜ் நல்ல இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தா தான் இந்த இன்டர்வியூல உங்களால செலக்ஷன் ஆக முடியும். அடுத்து உடம்புல வெளியில தெரியிற மாரி டாட்டூ போட்டிருந்தா அந்த கம்பெனிக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஷோல்டர்ல, செஸ்ட்ல இந்த மாரி இடங்கள்ல நீங்க டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. அது வந்து ஷர்ட் போட்டா கவர் ஆயிடும். வெளில தெரியாது. ஆனா அந்த முழங்கைக்கு கீழ, கைவிரல், கழுத்து இந்த மாரி இடங்கள்ல டாட்டூ போட்டிருந்தா மட்டும் இந்த வேலைக்கு கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்துல பார்த்துக்கணும். இந்த சேலரி 2267 திரஹம்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இத தாண்டி உங்களுக்கு டிப்ஸ் நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிற வொர்க் லொகேஷன பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஆனா கண்டிப்பா டிப்ஸ் கிடைக்கும். ஏஜ் லிமிட் வந்து 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 39 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 11 ஹவர்ஸ் டியூட்டி. இமேஜ்ல குடுத்திருக்க சேலரி 11 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். இது இல்லாம அந்த லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். இந்த கம்பெனிக்காக இந்த வேலைக்காக அந்த கம்பெனில இருந்து எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 30ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையன்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா இந்த இன்டர்வியூல நீங்க ஈஸியா செலக்ஷன் ஆகலாம். இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேன்னா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.